இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சி முறியடிப்பு. ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் மீது இந்திய எல்லை பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் பலியானதாக தகவல். பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல். முதலில் தாக்குதலை தொடங்கிய பாகிஸ்தானை முழுவீச்சில் தாக்க தொடங்கியது இந்தியா. பாகிஸ்தான் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்திய ராணுவம் சராமாரி ட்ரோன் தாக்குதல். பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ட்ரோன் மழை பொழிவதால் பாகிஸ்தான் மக்கள் பதற்றம். பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகம் மீது 10 ஏவுகணைகளை வீசி இந்திய ராணுவம் தாக்குதல். துறைமுகத்தில் ஏவுகணை விழுந்து நொறுங்கியதில் பயங்கர தீ விபத்து என தகவல். பாகிஸ்தானில் உள்ள மேலும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை தகர்த்தது இந்திய ராணுவம். பாகிஸ்தான் நாட்டிற்கு சொந்தமான போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இந்தியா அதிரடி. ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் பாகிஸ்தானின் 70 ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக தகவல். ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக வெளியான தகவலால் நீடிக்கும் போர் பதற்றம். ராணுவ தளவாடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்த இருந்த தாக்குதலை முறியடித்தது இந்தியா. ஜம்மு, பதான்கோட், உதம்பூரில் ராணுவ தளவாடங்களை தாக்க பாகிஸ்தான் சதித்திட்டம். பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல். பாகிஸ்தானின் சர்கோதா விமானப்படை தளம் குண்டு வீசி அழிப்பு என தகவல். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வீட்டின் அருகே பெரிய குண்டுவெடிப்பு நடைபெற்றதாக தகவல். பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் வீட்டின் அருகிலும் குண்டுவெடிப்பு. குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் பாதுகாப்பு குழிக்குள் அனுப்பப்பட்டதாக தகவல். 3 பாகிஸ்தான் அமைச்சர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல். போர் பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தான் விமானி அதிரடி கைது. ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதியில் உயிருடன் சிக்கினார். பாகிஸ்தான் ராணுவ தளபதியான ஆசிம் முனீர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கம். அவருக்கு பதில் ஷம்ஷாத் மிஸ்ரா புதிதாக பொறுப்பேற்றதாக தகவல். பாகிஸ்தான் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல். முக்கிய நகரங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நடவடிக்கை. பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்த இந்திய ராணுவம். எல்லையை ஒட்டிய அனைத்து பகுதிகளிலும் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிப்பு. பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதலை தொடங்கிய பலுச்சிஸ்தான் விடுதலை குழுக்கள். லாகூரில் இம்ரான்கான் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாகிஸ்தான் அரசுக்கு மும்முனை அழுத்தம்.
பாகிஸ்தான் மீதான பதில் தாக்குதல் குறித்து கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. இந்திய ராணுவ அதிகாரிகளுடன் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் 10 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. பாகிஸ்தான் அத்துமீறி வரும் நிலையில் இந்தியா முன்னெடுத்து வரும் பதில் நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல். தாக்குதல் முயற்சியை பாகிஸ்தான் கைவிடவில்லை என்றால் முடிவு விபரீதமாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை பயன்படுத்தி முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை வெளியே கொண்டு வர திட்டம். இம்ரான்கானை வைத்துள்ள அடியாளா சிறையை உடைக்க ஆதரவாளர்கள் முயற்சி என தகவல். நாம் தவறு செய்துவிட்டோம், நாமெல்லாம் பாவிகள், அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ கமாண்டரும் எம்பியுமான தாஹிர் இக்பால் தகவல். ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், சிம்லா உள்ளிட்ட 24 விமான நிலையங்களை தற்காலிகமாக மூட உத்தரவு. பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் நாளை வரை பள்ளி கல்லூரிகளை மூட உத்தரவு. அத்துமீறிய பாகிஸ்தான் மீது இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உத்தரவு. மும்பையில் உள்ள முந்த்ரா துறைமுகத்தை தற்காலிகமாக மூடுகிறது இந்தியா. பாகிஸ்தான் அத்துமீறி வரும் நிலையில் இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தவறான தகவல்களை பரப்பும் 8000 எக்ஸ் தள கணக்குகளை முடக்க உத்தரவு. மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. தர்மசாலாவில் நடைபெற்ற பஞ்சாப், டெல்லி அணிகளுக்கு இடையிலான IPL போட்டி பாதியில் நிறுத்தம். போட்டி நிறுத்தப்பட்ட நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றம். IPL தொடரை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து இன்று முக்கிய முடிவு. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் BCCI நடவடிக்கை. பதான்கோட், ஜெய்சால்மர், ஸ்ரீநகர் தாக்குதல்களில் பாகிஸ்தானுக்கு பங்கு இல்லை என மறுப்பு. இந்தியாவின் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவை எனவும் கருத்து. இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து தீர்வை நோக்கி நகர வேண்டும். அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ஃப்ரூஸ் வலியுறுத்தல். பாகிஸ்தான் மீதான எதிர் தாக்குதல் குறித்து இன்று விளக்கம் அளிக்கிறது இந்திய ராணுவம். தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அவசியம் குறித்து எடுத்துரைக்க உள்ளதாக தகவல். இன்று நடைபெறுகிறது சர்வதேச நாணய நிதிய கூட்டம். பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுள்ள கடன்களை ரத்து செய்வது குறித்து இந்தியா கோரிக்கை வைக்க திட்டம்.
நாடு முழுவதும் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற இருந்த CA தேர்வுகள் ஒத்திவைப்பு. போர் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 16 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானின் கோழைத்தனமான தாக்குதல் காரணமாகவே பதிலடி கொடுக்க வேண்டியதாயிற்று என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது, நீர்நிலைகள் மீது அல்ல. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறியது பாகிஸ்தான் தான் என்றும் விக்ரம் மிஸ்ரி திட்டவட்டம். காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர் மற்றும் குஜராத்தை தாக்க பாகிஸ்தான் முயற்சி. பாகிஸ்தானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாக கர்னல் சோஃபியா மற்றும் விங் கமாண்டர் வியாமிகா சிங் கூட்டாக பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரியில் கொடி ஏற்றம் இறக்கத்தை ஒட்டிய நிகழ்வுகள் ரத்து. பாதுகாப்பு கருதி நிகழ்வுகளை காண பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. கற்பனை செய்ய முடியாத இந்த தாக்குதல் முடிந்துவிடவில்லை, இன்னும் தொடரும் என்றும் திட்டவட்டம். பாகிஸ்தான் தொடர்புடைய அனைத்து இணைய தொடர்களுக்கும் இந்தியாவில் தடை. திரைப்படங்கள், பாடல்கள், பிற ஸ்ட்ரீமிங் மீடியா உள்ளிட்ட உள்ளடக்கத்தை நிறுத்த OTT தளங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் உத்தரவு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியன் கடும் கண்டனம். தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் 27 உறுப்பு நாடுகளும் வலியுறுத்தல். சென்னையில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 2வது நாளாக போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. மணலி CPCL பெட்ரோலியம் நிறுவனத்திலும் பாதுகாப்பு படை வீரர்கள் ஒத்திகை பயிற்சி. அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ஃபர்வோஸ்ட் புதிய போப்பாக தேர்வு. சிம்னியிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியதை அடுத்து வாட்டிகன் அறிவிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சற்று நேரத்தில் தேரோட்டம். கோயிலில் குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ஸ்ரீவைகுண்டம் அருகே கள்ளவாண்ட சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கோலாகலம். சுடுசோற்றை தென்னம்பூவால் உடலில் பூசிக்கொள்ளும் வினோத வழிபாடு.